ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 23/8/2024 நிர்மல் NR 394க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடல, எனக்கு சீபோர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் டெய்லி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். டெய்லி ஒரு நம்பர் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை தான் எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வெள்ளிக்கிழமை ரிசல்ட் நண்பா. ஸோ ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்கிற 3 டிஜிட் தான் நம்மளோட ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை 974 ஏபிசி போர்டு. அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 654, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை 253, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை 802. இப்படி இது எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5D 4Dயோட வந்து நம்ம 7557 சொல்லிட்டு மாற்றி கூட்டும் போகிறோம். அப்படி கூட்டும்போது நம்மளுக்கு வந்து ஏ போர்டு சி போர்டு சி போர்டுன்னு சொல்லிட்டு மாறி நம்மளுக்கு இந்த 2 போர்டு மட்டும் கிடைக்குது நண்பா. அதனால் இந்த ட்ராவுக்கு நான் இதை சி போர்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அதே இப்படியே ஏ போர்டாக இருந்தாலும் அதுக்கடுத்த ட்ராக்களில் நம்மளுக்கு சி போர்டு கலந்து வந்ததுனால நான் இதை சி போர்டு கொண்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 811 கொண்டு வந்திருக்கேன். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 501,811. இதில் நம்ம எடுக்க போகிறது 5D 4ங்கிறதுனால நம்ம இந்த 0 எடுத்துக்கலாம். இதோட நம்ம 57. இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் 10க்கு 0 மிச்சம் ஒன்றுலாம் வேண்டாம். ஜஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக கூட்டி போட்டுடலாம். 0வோட 5 கூட்டினோம்னா 5, இங்கே 7ஓட 1 கூட்டினோம்னா 8. அப்போ 5 அல்லது 8 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான சீபோர்டு அல்லது ஆல். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 அல்லது 8 இருக்குது. இப்போ இந்த 811க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 538 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5, 8 ரெண்டுமே கிடச்சிருக்கு நண்பா. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு வந்து ஏ அண்ட் சி நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஏசி போர்டு கிடச்சிருக்கு. ஸோ 57 ஃபார்மெட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு ஹிட் ஆகிருக்கு. இப்போ 538க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான் நண்பா. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 517. இதில் நம்ம எடுக்க போகிறது 17. இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து 75. இப்போ இதை கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 1 கூட்டினோம்னா 8, 5ஓட 7 கூட்டினோம்னா 2. அப்போ 8 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 538க்கு அப்புறம் கிடச்சிருக்கு சி போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 8 அல்லது 2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 538க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 844. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ நண்பா. இப்போ 2வது ஃபார்மெட்டில் நம்மளுக்கு டச் ஹிட் ஆகிருக்கு. இப்போ 844க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 901. இதில் நம்ம எடுக்க போகிறது 01. இதோட ப்ளஸ் 57. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 5 கூட்டினோம்னா 5, 7ஓட 1 கூட்டினோம்னா 8. 5 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 844க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். 5 அல்லது 8ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 844க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 802 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. இந்த இடத்துல நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ போர்டு நண்பா. இப்போ 3வது ஃபார்மெட்லேயும் நம்மளுக்கு டச்சு கிடச்சிருக்கு. இப்போ 4வதாக பார்ப்போம். 802. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 954. இதில் நம்ம எடுக்க போகிறது 54. இதோட ப்ளஸ் 75. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 7 கூட்டினோம்னா 2, 4ஓட 5 கூட்டினோம்னா 9. 2 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 802க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். 2 அல்லது 9 இருக்குது. இப்போ இந்த 802க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 253. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா மறுபடியும் நம்மளுக்கு ஏ போர்டு நண்பா. இப்போ கிட்டத்தட்ட 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு நண்பா. 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது. ஃபஸ்ட்டில் மட்டும் தான் ஏசின்னு சொல்லிட்டு பெய்ட்ஸ், அதுக்கடுத்து ஃபுல்லாகவே கண்டினியூஸாக ஏ போர்டு இருக்குது.
இப்போ அடுத்தடுத்த ட்ரா கவனிங்க. இதில் ஏ போர்டாக வருதே, நம்ம சி போர்டுக்கு தானே கெஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரும். அதை தான் நான் சொல்கிறேன். மறுபடியும் அடுத்தடுத்த ட்ரா இன்னும் நம்மளுக்கு 2 எக்ஸாம்பிள் இருக்குது. அந்த 2 எக்ஸாம்பிளுக்கு அப்புறமா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த 2 எக்ஸாம்பிள் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நண்பா, அந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது எல்லாமே வெள்ளிக்கிழமை ரிசல்ட். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோ கம்பேர் பண்ணிவிட்டு யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. இது எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம நிர்மல்னு பார்க்குறோம். ஸோ நேற்றுக்கு வியாழக்கிழமை நம்ம வந்து கருணையா ப்ளஸ்ங்கிற ஃபார்மெட்டில் பார்ப்போம். ஏன்னா ஒரு கம்பெனிக்கும் ஒரு கிழமையில் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது 253க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 377. இதில் நம்ம எடுக்க போகிறது 77. இதோட ப்ளஸ் இந்த ட்ரா 57. 7ஓட 5 கூட்டினோம்னா 2, 7ஓட 7 கூட்டினோம்னா 4. அப்போ 2 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 253க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 2 அல்லது 4. இப்போ நம்மளுக்கு இந்த 253க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 654. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டு. இப்போ நம்மளுக்கு சி போர்டு வந்து கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது நண்பா. கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டு இருந்தாலும் இதுக்கப்புறம் நம்மளுக்கு சி போர்டு தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ 654க்கு பார்க்கலாம். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 884,654. ஸோ இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 84. இதோட நம்ம ப்ளஸ் 75. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 7 கூட்டினோம்னா 5, 4ஓட 5 கூட்டினோம்னா 9, 5 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 654க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 9. இப்போ நம்மளுக்கு இந்த 654க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 974 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு ஏ போர்டு. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 974 தான் நண்பா நம்மளுடைய போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வெள்ளிக்கிழமைக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக ஏ போர்டு இருந்தாலும் நான் வந்து இதை சி போர்டுன்னு கெஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 974 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 675. இதில் நம்ம எடுக்க போகிறது 75 ப்ளஸ் 57. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 5 கூட்டினோம்னா 2. இங்கே 7ஓட 5 கூட்டினோம்னா நம்மளுக்கு 2. இந்த ட்ரா நம்மளுக்கு 2 மட்டும் தான் நண்பா கிடச்சிருக்கு. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சி போர்டு அல்லது ஆல் 2 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இது உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஸோ மெத்தட் பொறுத்து தான் எடுத்திருக்கோம். எதுவுமே தனிப்பட்ட நம்பர்ஸ் கொண்டு வரல. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை நம்ம எப்போதும் போல் கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு 2 மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ 2ஓட சிந்தட்டிக்னு சொல்லிட்டு நான் இதில் எதையும் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். 2 மட்டும் தான் கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கில் ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும். அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடல, எனக்கு சி போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 2 மட்டும் கிடச்சிருக்கு. ஒருவேளை சிங்கிள் அந்த மாதிரி 2 கிடச்சுன்னா, ஏன்னா இடையில கெஸ்ஸிங்கில் 2 தடவை நம்மளுக்கு 2 கிடச்சிருக்கு நண்பாங்க. பாருங்கள் 8 2 அப்போ நம்மளுக்கு 8 தான் எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து 2 9 அப்போ நம்மளுக்கு 2 எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 4 அப்போ நம்மளுக்கு இங்கே 4 எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு வெறும் 2 மட்டும் தான் கிடச்சிருக்கு. அதனால் டபுளாக இருக்கக்கூட சான்சஸ் இருக்குது. 2 2 2. ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், நம்பர் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது நண்பா. ஒரே ஒரு சிபோர்ட் நம்பர் மட்டும் வேணுண்டா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது. வேணுண்டா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நான் சொன்னது போல் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக ஏ போர்டு தான் கிடச்சிருக்குது. இருந்தாலும் இந்த ட்ரா நான் வந்து சி போர்டுன்னு கெஸ் பண்ணியிருக்கேன். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்க்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 23/8/2024 நிர்மல் என்ஆர் 394க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம்.
ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.